தமிழ்நாடு அரசின் புதிய கல்விக் கொள்கை பாராட்டுக்குரியது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தனது வலைதளத்தில் கூறியுள்ளார். மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் இந்திய ஒன்றியம் முழுவதும் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ற பெயரில் படிப்படியாக கல்வி காவிமயப்படுத்தப்பட்டு வருகிறது. மோடி அரசின் இத்தகைய மோசடி கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் மாற்றாகவும் தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கையை நேற்று வெளியிட்டிருக்கிறது. அதில் பள்ளி கல்வியில் தமிழ் முதல் மொழியாக இருக்க வேண்டும். தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் வழி கல்வியை வழங்குதல் வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாடு அரசின் புதிய கல்விக் கொள்கை முறையில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் இருக்கக்கூடாது என்றும், மாநில அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை தொடரும் என்றும் கூறியிருப்பது பாராட்டிற்குரியது. நடப்பு கல்வியாண்டு முதலே 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவது என்றும், இனி 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை தொடர வேண்டும். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுதல், நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்கள் விளம்பரப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும். எம்ஜிஆர், அண்ணா தமிழ் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி மையங்கள் அமைக்க வேண்டும். தமிழ் பல்கலைக்கழகத்தை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த வேண்டும். தமிழ் சங்கம் நடத்தும் கல்லூரிகளுக்கு தமிழ் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிக்கு போதிய நிதி ஒதுக்க வேண்டும் என்பன உள்பட பல்வேறு பரிந்துரைகளை இடம்பெற்றிருப்பது பாராட்டிற்குரியது. மேலும் சாதி, மதம், பாலினம், இடம் மற்றும் திறமை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்புகள், 3ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்குள் அனைத்து மாணவர்களும் வாசிக்கவும், அடிப்படை கணித செயல்பாடுகளை மேற்கொள்ளவும், திறன் பெறுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கவும், மனப்பாடம் செய்வதை குறைத்து மாணவர்களின் அனுபவம், கூர்மையான சிந்தனை, சிக்கல் தீர்த்தல், கூட்டுப்பணி, தகவல் தொழில்நுட்பம், சுயத்திறன் வளர்ப்பு, உலக பார்வை போன்ற திறன்கள் அனைத்து பாடத்திட்டங்களிலும் இணைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருப்பது எதிர்கால தலைமுறையினருக்கு பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்கள் ஒரு கருத்தை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தும் திறனை மதிப்பிடும் வகையில் தேர்வு முறைகள் மாற்றி அமைத்தல், மதிப்பெண்களாக இல்லாமல் மதிப்பீடுகளை நோக்கி தேர்வுகள் அமைத்தல், ஆசிரியர்களுக்கு தொழில்நுட்ப பயன்பாடு, உடனடி பயிற்சி, சக ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் மற்றும் சிறப்பு குழுக்களுக்கான கூடுதல் பயிற்சிகள் வழங்குதல் ஆகியவை முக்கியமானதாகும். குறிப்பாக பாதுகாப்பான வகுப்பறைகள், உடல் மற்றும் மனநலம் சார்ந்த கண்காணிப்பு, பாலின சமத்துவத்துக்கான வாய்ப்புகள் ஆகியவை உறுதி செய்யப்படும். அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதி மறுக்கப்படுதல் என்பது வரவேற்கத்தக்கது. கல்வி தொலைக்காட்சியும் மணற்கேணி செயலியும், ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்பறை என்னும் நிலையை உருவாக்குதல், பாரம்பரியத்தை புதுமையையும் இணைக்கும் கல்வி, அனைத்து பள்ளிகளிலும் அறிவியல் ஆய்வகம், கணினி வசதிகள், குடிநீர், கழிப்பறைகள், விளையாட்டு மைதானம், நூலகம் உள்ளிட்ட வசதிகள் மேம்படுத்தல், ஒவ்வொரு ஒன்றியத்திலும் மாதிரி பள்ளிகள் மற்றும் உண்டு உறைவிட பள்ளிகள் உருவாக்குதல், பசுமை பள்ளிகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்குதல், பெற்றோர் ஆசிரியர் கழகம், முன்னாள் மாணவர்களின் பங்கு போன்ற சமூக பங்கேற்பு திட்டங்கள் ஊக்குவிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பது பாராட்டுக்குரியது என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தனது வலைதளத்தில் கூறியுள்ளார்.